ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 9th மேத்தமேட்டிக்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ளதை மட்டும் படிச்சிங்கனாவே உங்களால் 7 2 மார்க் அண்ட் 7 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் உள்ள எல்லா கொஸ்டினையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, எவ்வளோ மார்க் வரும், கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சா, நம்ம போட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அண்ட் இன்னும் புதுசாக நம்ம சேனலில் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஹாஃப்லி எக்ஸாம் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு மறக்காமல் இதில் உள்ள எல்லா கொஸ்டினும் நல்லா படிங்க. ஆனால் இதில் உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 6 2 மார்க்காவது கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் 5 மார்க்கும் ஒரு 6 5 மார்க்காவது வரும். ஸோ நம்ம மேக்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர், இது 2வது கொஸ்டின் பேப்பர், இன்னொரு கொஸ்டின் பேப்பர், 3 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த 3 மட்டும் படிச்சிங்கனாவே உங்களால் மேக்ஸிமம் 8 2 மார்க் 9 2 மார்க் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். அண்ட் 5 மார்க் ஆல்சோ 8 9 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். உங்களால் கேட்பாங்க இதிலேருந்து. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரொம்ப 16வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்டரைஸ் பண்ணுறது 19 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். P ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு P ஆஃப் √2 கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து GCD ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 21. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 24 அண்ட் 23 பார்த்துக்கோங்க. 25 26 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். விச் குவாட்ரண்ட் டஸ் ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் லை AB 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வெரிஃபை பண்ண சொல்லி 28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். sin ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் cos ஸ்கொயர் 60 டிகிரி = 1 அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இப்போ 5 மார்க் பாருங்கள், எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் டயக்ராம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ A யூனியன் B த டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் யூசிங் வென் டயக்ராம் பயன்படுத்தி நீங்கள் சால்வ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 32 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூ ஆஃப் A அண்ட் B ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் 33 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். அடுத்து சிந்தட்டிக் டிவிஷனை பயன்படுத்தி இந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். 34 x³ - 5x² - 2x + 24 இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. 37 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ஸ் ABCD கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஃபார்ம் த வெர்டிசஸ் பேரலோகிராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாயிண்ட்ஸ் டிவைடட் 38 39 இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது வந்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதே 39 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரியாங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது 42 பார்த்துக்கோங்க. 41 பார்த்துக்கோங்க. கிராஃப் ஜாமெண்ட்ரி எப்பவும் போல தான். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாமெண்ட்ரிலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸுக்கு நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 5 மார்க்கு மட்டும் படிச்சிங்கன்னா அதனால் 10 5 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. மொத்தம் இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. ஸோ அப்போ தான் உங்களால் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இதில் 13 5 மார்க் 13 2 மார்க் இருக்கும். இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6 2 மார்க் அண்ட் 6 5 மார்க் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா 7 8 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.